ஹலோ ஹலோ அல்லல்வோம் வல்வினை போம் அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போல் போவார் வைரம்போல் நல்குணமால் மருணே கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியே கைதொழுத காப்பே வாக்குண்டான் நல்ல மனதுண்டான் வால்மலராய் நோக்குண்டான் மேனில் உடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையாய் உமது பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே பானை போல் பெருமையரும் பாங்கான பொன் பூநூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் நாயகா நானே உமது பாதம் பணிவே என் நாவில் வந்துதிப்பாயே வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசன வைத்த சாமி கணபதியே என் கோரோவே ஐயனே கனவில் உன்னை மறப்பதில்லை குணபதியே ஆறுமுகன் ஐயனே கொஞ்சலாமே உமை பாட ஏ பாடுவனே ராமா உன்னை ஏ பலகாலமே தொழு ஏ தேடுவனே ராமா உன்னை தெச்சனார் தேசமெல்லாம் ஏ கூறுவனே ராமா உன்னை கூறுவனே ராமா உன்னை ஒரு குற்றங்கோரை அணிதிடாமல்
அருள் புரிவாய் சுடலையாயே சுடலையாயே இந்த குழந்தை அருள் புரிவாயே ஏ சத்தியே பேச்சியாம் ஏ தற்காக்க வேணுமா அம்மாளோட கதைகள் பாட அம்மாளோட கதைகள் பாட எனக்கு முப்பூடாதி அருள் புரிவா அம்மாளோட கதைகள் பாட அருள் புரிவாய் பாதிமணி மான்மலகோ ஆமா கங்கையுடன் பாம்பணிந்து ஆமா பார்வதியை மனம் புரிந்த ஆமம்மா ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி ஆமா அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினாலேந்த ஆமா ஜோதிமணி ஒளிவு விளக்கு போல் ஆமா 5 மைந்தர்கள் பூநூல் விளங்க தோன்றி ஆமா அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மஞான சாஸ்திரக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? ஐயனார் ஐயனார் ஏ சொரி முத்து ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் ஏ பூலோடையார் சாஸ்தாவா ஏ ஆனபலி கூட்டத்தோடு ஏ ஐயன் வந்து பிறந்தாரே ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ பொன்னான மணிக்குலவ ஏ முக்கா முக்கா 3 தரம் ஏ முதல் குலவ போடுங்கம்மா குலவையிட்ட மக்களுக்கு ஏ பூலோடையார் சாஸ்தாதானே ஏ கோடி நல்ல வரம் கொடுப்பார் ஏ மதலை இல்லா மக்களுக்கு ஏ மதல வரம் கொடுக்க வாரார் ஏ பிள்ளை இல்லா மக்களுக்கு ஏ பிள்ளை வரம் கொடுப்பவரா ஏ ஆனபலி கூட்டத்தோடு ஏ ஐயன் வந்து பிறந்தாரே ஏ ஐயன் வந்து பிறந்தார் என்று ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ பொன்னான மணிக்குலவ ஏ முக்கா முக்கா 3 தரம் ஏ முதல் குலவ போடுங்கம்மா ஏ ஆனபலி கூட்டத்தோடு ஏ பூலோடையார் சாஸ்தாதானே ஏ சாஸ்தா வந்து பிறந்தார் என்று ஏ சங்கடங்கள் தீர்த்திடவே ஏ ஐயன் வந்து பிறந்தாரே ஏ அகிலம் எல்லாம் பார்த்திடவே ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ பொன்னான மணிக்குலவ ஏ ஆடுவாரா பாடுவாரா ஏ ஆதாளி போடுவாரா ஏ ஐயன் வந்து பிறந்தார் என்று ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ குலவையிட்ட மக்களுக்கு ஏ கோடி நல்ல வரம் கொடுப்பார் ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா ஏ உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஏ விளையாடும் இரு சமயம் ஏ மத்தியால மதிய போல ஏ ஆதாளி போடுவாரா ஏ அங்கோ இங்கோ ஆடுவாரா அவர் கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி ஏ வரிஞ்சி கட்டி ஏ கருங்கச்ச ஏ ஆடுவாராம் பாடுவாராம் ஏ ஆதாளி போடுவாராம் ஏ குழந்தை இல்ல மக்களுக்கு ஏ குழந்தை வர்றோம் கொடுப்பாராம் ஏ அங்கோ இங்கோ ஆடுவாராம் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மஞான சாஸ்திரா வந்து பிறந்தாரே தானா
கைலாசத்தில் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தர்க்க சிவமாலோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணாரோடு பார்வதியோ அம்சமாக கொலவேறந்தார் இந்திரலோகம் என்னும் தளபதி இந்திரரோ இந்திராணியோ இருவருமே கொலவேறந்தார் சந்திரலோகம் என்னும் பட்டணத்தில் சந்திரர் சூரியரோ கொலவேறந்தார் வளரும் வைகுண்ட தளமதிலே வளரும் வைகுண்ட தளமதிலே மாயம் பச்சமால் லட்சுமியோ கொலவேறந்தார் வளரும் வைகுண்ட தன்னதிலே லட்சுமாலோ லட்சுமியோ அப்பேர் பற்றி இறைவன் வாழக்கூடிய கைலாசத்தில் ஆண்டவனாகிய சாட்சாகி சிவபெருமான் காலகண்ட மூர்த்தி என்றும் சங்கரன் சதாசிவன் சர்ப்பரன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கக்கூடிய சங்கரன் சதாசிவன் சர்ப்பரன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஆண்டவனாகிய பகவான் அம்சமாக குழுவிருக்கும் போது அவருக்கு யாரெல்லாம் வந்து நாட்டியமா தெரியுமா? அடே சரஸ்வதியால் வருவாள், ஏ சங்கீதங்கள் பாடும் ஊர்வசியால் வருவாள், ஏ உல்லாசமாவாள், மேனகையா வருவான், மேனகையா வருவான், ஏ மிருசங்கமும் போடுவாள், மேனகையா வருவாள், மேனகையா வருவாள், அவள் நதியங்கள் ஆடுவாள். அப்பேற்பட்ட பகவானுக்கு கைலாசத்து பெண்கள் எல்லாம் பகவானுக்கு நாட்டியங்கள் ஆடி சோதி சொற்களாட்டங்களும் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போ பகவான் 10 கடல்கள் படைத்தார். என்ன கடல் எல்லாம் தெரியுமா? ஒங்கு சங்கு தீவு கப்பா, ஒங்கு சங்கு தீவு கப்பா, அது ஒன்னாங்கடல் ஒரு கடல், இரண்டாங்கடல் இருகடல், மூணாங்கடல் முட்டுக்கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணி, ஐந்தாங்கடல் அலைகடல், ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எண்ணெய் கடல், எட்டாங்கடல் திட்டுக்கடல், ஒன்பதாங்கடல் ஒரு கடல், பத்தாங்கடல் பால்கடல், பத்தாங்கடல் பால்கடல். அந்த 10வது கடல் கப்பா பளிங்கி வண்ண பாரதியில தங்க புத்து வெள்ளி புத்து என்று காத்தடித்து மணல் குமித்து ஆலமரத்தடியிலே ஒரு கரையாம் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. அது எப்படி வளர்ந்திருக்கு தெரியுமா? அது ஓங்கி நல்லா வளர்ந்த புத்து, அது 1000 வாசல், அது எட்டி நல்லா வளர்ந்த புத்து, அது 2000 வாசல், ஓங்கி வளர்ந்த புத்து, அதுக்கு 1000 வாசல், ஓங்கி நல்லா வளர்ந்த புத்து, ஓங்கி நல்லா வளர்ந்த புத்து, அது 1000 வாசல் உண்டு. அதான் யாரெல்லாம் ஆண்டு வரா தெரியுமா? அதுல யாரெல்லாம் ஆண்டு வரா தெரியுமா? பாம்பு போல் உடல் அழகும், மனிதன் போல் தலையழகும், கண்ணாடி விரிசுகளாம், கொடிய விஷம் கொண்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும். அவர் எப்படிலாம் ஆண்டு வரா தெரியுமா? அடே கணவனும் மனைவியும், கணவனும் மனைவியும் ஏ கட்டுடனே ஆண்டு வாரா, எல்லைக்கு
போலே இனம்பிரியார் தோழர் போலே அடே பூவு நல்ல நாரும் போலே அவர் பொருத்தமுடன் ஆண்டவாரார் எல்லைக்கு என்னை போல் எல்லைக்கு என்னை போல் அவர் இருவருமே ஆண்டவாரார் என்னை போலே என்னை போலே அவர் இருவருமே ஆண்டவராய் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில சரி சரி அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில ஆமா இப்போலாம் பூலோகத்துல பெண்கள் எல்லாம் ரொம்ப இப்போ சின்ன சண்டை வந்துட்டு நான் போறோம் சரி ஆனா பெண்கள் நினைச்சாங்கன்னா சாதிக்காமல விட மாட்டாங்க அது ஒண்ணு ஆமா ஆனா இப்ப சின்ன சண்டை வந்துட்டா ஒரே டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ் தான் ஆமா சின்ன சண்டை வந்து பெருசா இப்போ ஒரு சின்ன 4 பவுன்ல சங்கிலி எடுத்து கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உடனே டைவர்ஸ் தான் ஆமா ஆனா நாகக்கண்ணி நாகராஜன் அப்படி கிடையாது கணவனும் மனைவியுமா சரி கட்டுடனே ஆண்டு வாரார் ஆமா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு கேட்டு ஒத்துமையாக ஆண்டு வாரார் ஆமா ஆனா நாகக்கண்ணிக்கும் நாகராஜாவுக்கும் சின்ன குறை என்ன குறை சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாலும் தாழ்வம் இல்ல பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னாலும் குறைவு இல்ல ஆனா செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் ஐயா பக்கத்துல கட்டை அடிக்கான அந்த செல்வமா இல்ல உங்களுக்கு அந்த செல்வம் வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா சிறந்த செல்வம் ஒரு செல்வருக்கு சொல்லுங்க பாப்போம் அது என்ன செல்வம் குழந்தை செல்வம் கரெக்ட் செல்வத்திலே சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் ஆமா பிள்ளை செல்வம் ஆமா ஆனா அந்த நாகக்கண்ணிக்கும் நாகராஜாவுக்கும் அந்த குழந்தை செல்வம் மட்டும் இல்ல ஆனா அந்த நாகக்கண்ணி நாகராஜாவும் அழுதி புலம்புதார்கள் என்ன என்ன சொல்லி அழுதி புலம்புறார்கள் தெரியுமா குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதி புலம்புறார்கள் ஆனா இங்க குழந்தையே வேண்டாங்க ஆமா இங்க ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கணும்னா போருங்காங்க இங்க குழந்தை இல்லாத வீட்டுலதான் தொல்லை இல்லைங்க ஆனா அவங்க குழந்தைக்காண்டி குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதி புலம்புறாங்க எப்படி அழுதி புலம்புறாங்க தெரியுமா நாகக்கண்ணி பெண்ணவலோ ஏ மன்னாதி மன்னவர் ஏ மகுட முனி ராஜம்மன் குழந்தை இல்லாமாவா புலோகத்தில் வாழலாம் இந்த பிள்ளை இல்லாமாவா இந்த பூமியில வாழலாம் கத்தரிக்காய் தோட்டத்தில் மண்ணா காய்பறிக்க குழந்தை இல்லை வெள்ளரிக்காய் தோட்டத்தில் சண்டாள நாகக்கண் விளையாடு குழந்தை இல்லை மழை பெய்த முத்தத்தில் மழை பெய்த முத்தத்தில் மண்ணளந்த மதலை இல்லை நமக்கு மண்ணாளைய குழந்தை இல்லை அள்ளி ஒரு வாதி அடே மலையாளோ பெறுவாதி ஏ மண்ணா மல்லி கட்டி பூஜை செய் நாம் மதலை இல்லாமவா ஒழுந்து ஒரு வாதி ஏ குற்றாலோ பெறுவாதி நான் கொழுந்து கட்டி பூஜை செய் நான் குழந்தை அள்ளி ஒரு பாதி ஏ மலையாளம் பெறுவாதி நான் மல்லி கட்டி பூஜை செய் மண்ணா மதலை இல்லாமவாவி மல்லி கட்டி பூஜை செய்ய மல்லி கட்டி பூஜை செய்ய
இல்லாம பாரி நான் கைக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த குழந்தையில் நான் கைக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த மதலையில் அடே நானும் தான் மலடான நான் வளர்த்த பசுக்கள் எல்லாம் மலடாச்சு சரி நான் தான் மலடா இருக்கேன் நான் ஒரு மரம் வளர்த்தேன் அதுவும் மலடா இருக்கேன் மண்ணா நான் குப்பையில மேய்ந்து அடே குறுங்கோலி மலடா வீட்டை சுத்தி வரும் வெள்ள பூனை மலடா வேலியில மேய்ந்து அந்த வெள்ளாடு மலடா மண்ணா நானும் தான் மலடா நான் வளர்த்த பசுக்கள் எல்லாம் மலடாச்சே மலடானே நானும் நல்ல மலடானே இந்த பசுக்கள் எல்லாம் மலடாச்சே என்று சொல்லி நாகக்கண்ணி அழுதி புலம்புறா பார்த்தார் நாகராஜா அழாத நாகக்கண்ணியே நமக்கு 60 வயதானாலும் ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு ஒரு குழந்தை உண்டு 80 வயதானாலும் இறைவன் அருள் இருந்தா நமக்கு ஏந்தும் குழந்தை ஒன்று உண்டு என்று ஆறுதல் எல்லாம் சொல்றாங்க ஆறுதல் சொன்னா மட்டுமா கேட்கும் பெண்களுக்கு வந்து சும்மாவே பிடிவாதம் முடிச்சோம்னா கேட்க மாட்டாங்க இல்ல ஆறுதல் சொன்னா மட்டும் கேட்டுருவோமோ ஆமாக்கா நாங்களாம் மழை போல இலகின மனசு கொண்டவங்க ஆமா இப்ப நெருப்புல கொண்டு ஒரு டப்பா ஊத்திக்கிட்டு போறதுன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு டப்பாவை இந்த இரும்பு டப்பா கருக தான் செய்யுமே தவிர இலகாது உங்களுக்கு உண்டும்னா நீங்க தண்ணி அடிச்சா மட்டும்தான் உங்க மனசு இலகி நீங்க பாசத்தை பொழிவீங்க எங்களுக்கு அப்படி இல்லல்ல நாங்க அழுதி புலம்புனா மட்டும்தான் எங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் நீங்க 145 அடிச்சோன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது தள்ளாடிட்டு வருவோம் 4 அடி ரோட்டை 8 அடி அளந்து சொல்லுவீங்க நாங்க அப்படி இல்லல்ல ஆமா நாங்க வீட்டுக்குள்ள 4 செவத்தை தான் அளந்துட்டு உட்காரணும் ஆமா அதானே எங்களுடைய வேலையே நீங்க 140 வேலையை அடிச்சுட்டு வேலை பண்ணுவீங்க நாங்க நீங்க அழைச்சிட்டு வருவீங்க துணியை துவைச்சு அதை வேட்டியை கலத்தி தலைக்கு மேல சுத்திட்டு வருவீங்க நாங்க உங்களை போவேல மாப்பிள்ளை மாதிரி உங்களை அம்சமா அனுப்பி வைப்போம் நீங்க வரையில 140 குடிச்சிட்டு தலைக்கு மேல வேட்டி சுத்திட்டு வருவீங்க போவேல ஒரு ஆளா போனீங்க வரையில 2 ஆளெல்லாம் வரீங்க அப்படி நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுதி நல்ல புலம்பி அருந்தவமும் செய்து வராள் அப்படி அருந்தவம் செய்து வரக்கூடிய நாள் கேளு ஆண்டவன் பகவான் படியளந்து வரதிலே அங்க ஒரு பெண் படியளந்து வரதிலே அரகரா சிவ சிவா சம்போ நாராயணா என்று சொல்லி பார்வதியும் நாகக்கண்ணியும் நாகராஜாவும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாகராஜா தவம் இருந்து கொண்டிருக்காரு. பார்த்தால் பார்வதியால் பார்வதிக்கு வந்து பார்வதி வந்து அங்க இருந்து என்ன சொல்லி கூட்டு வந்தா, நான் வாயே துறக்க மாட்டேன் உங்க கூட படியலுக்கு வந்தோம்னா மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று சொல்லி பார்வதியா கிளம்பி வந்தா. ஆனா அங்க வரையில அண்ணன் கோபால கண்ணன் சோதிச்சு பாக்கார். எப்படி சோதிச்சு பாக்கார்? ஒரு சின்ன குழந்தை ஆலமரத்து மேல நின்னு மினி கோப்பில் இருந்து அடி கோப்பை வெட்டுகிறது. சின்ன பாலகம் வெட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தால் பார்வதியா மனசு கேட்கல. பார்வதிக்கு வந்து பார்த்தால் பார்வதியால், பகவானே இந்த சின்ன குழந்தைய மட்டும் காப்பாற்ற முடியுமா? இந்த குழந்தைய நீங்க காப்பாத்தலாட்டி நான் காப்பாத்துவேன் என்று சொன்னால் பார்வதியால். பார்த்தார் பகவான், நீ அங்க இருந்து என்ன சொல்லிமா
மாட்டேன்னு கூட்டு வந்தேன். வாயே திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். ஆமா. இப்ப இங்க வந்து பாலகனை காப்பாத்துங்க. ஆ, பார்த்தால் பார்வதியால் நான் அப்படிதான் சொன்னேன் பகவானே. இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை உயிர் போகுது கண்ணு முன்னால பார்க்க முடியலல்ல, அதான் காப்பாத்துங்கன்னு சொன்னேன். பகவான் பார்வதியும் ஆமா வரம் கொடுக்க வேணும் என்று என்று பார்வதியால் அழைத்து வாராள். ஆமா. பகவானே, ஆ, இந்த நாகக்கண்ணிக்கும் நாகராஜாவுக்கும் ஆ, நீங்க குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் ஆ, நான் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லி 1008 சொர்வத்திலையும் ஆ, அரசுரவம் எடுத்து எடுத்து நாகக்கண்ணி நாகராஜா கையில் கொடுத்தார். ஆ, 8 கலசமாக அடைத்து அடைத்து நம்ம முட்டையாக கொடுத்தோமேனா ஆ, நாகம் வந்து அடை காத்துட்டுக்குள்ளே கொடிச்சு குத்திரும், ஆமா கொத்தி குடிச்சு விடும். ஆமா. ஏன்னா நாங்க இப்பவும் பாருங்க கோழி அடை வச்சோம்னா ஆ, 21 முட்டை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சரி. அதுல 10 தான் மிஞ்சும், ஆ, மத்த எதுவுமே மிஞ்சி வராது. நம்ம அவனை கொத்தி குடிச்சிடும். அவன் கூமுட்டையா இருந்தாலும் கோழி கொத்தி குடிச்சிரும் 1 2. ஆ, அதே மாதிரி இந்த நாகராஜா நாகக்கண்ணியும் ஆ, கொத்தி குடிச்சாலும் குடித்து விடுங்க என்று சொல்லி பார்த்தார் பார்வதியார். 1008 சொர்வத்திலையும் அரசொருவம் எடுத்து எடுத்து 8 கலசங்களாக உண்டு பண்ணி ஆமா நாகக்கண்ணி கையில் கொடுத்தார். எடுத்தா. இந்த நாகக்கண்ணி வெண்கொடியால் ஆமா எப்படி காத்து வர அந்த 8 நல்ல கலசத்தை ஆமா. அடே கண்ணிமை காப்பதை போ, அடே கண்ணிமையே காப்பதை அவ காத்து நல்ல வளர்த்துவார். அடே எண்ணுக்கு எல்லை போல், அடே இனம்பிரியார் தோழர் போல் அந்த 8 நல்ல கலசத்தை, அந்த 8 நல்ல கலசத்தை அவ காத்து நல்ல வாராளே. 8 நல்ல கலசத்தையோ 8 நல்ல கலசத்தையோ அவ காத்து மல வாராளே. 21 நாள் அரை மண்டலம், ஆமா 41 நாள் ஒரு மண்டலம், ஒரு மண்டலம். 41ஆம் நாளையில ஆ, நல்ல செவ்வாய்க்கிழமையில கிழமையில அது சூரியனான் வெப்பம் பட்டு பட்டு அது கலசம் அது வெடிக்குது. ஆமா. அந்த 8 கலசங்கள் எல்லாம் எப்படி வெடிக்குது தெரியுமா? எப்படி? அடே சூரியனான் வெப்பம் பட்டு பட்டு 8 நல்ல கலசம் அது கலசமாதி ஏ உள்ளோதையா பெறலதையா பரலையா 8 நல்ல கலசம் அது கலசமாதி ஏ வெடிக்குதையா வெடிக்குதையா ஏ 1வது கலசத்தில கலசத்தில ஏ யாரு வந்து பிறக்க போறா, பறக்க போற ஏ உலகத்தையும் ஆள்வவளா, ஏ 1வது கலசத்தில கலசத்தில ஏ முப்பூடாதி தான் பிறந்தார், தான் பிறந்தார். ஏ 2வது கலசத்தில கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ முத்தாரம்மா தான் கலசத்தில கலசத்தில தான் பிறந்தார். 3வது கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ உச்சி மகாளி தான் பிறந்தார். கலசத்தில கலசத்தில ஏ 4வது கலசத்தில கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ மாரியம்மா தான் பிறந்தாய். கலசத்தில தான் பிறந்தாய். ஏ 5வது கலசத்தில கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ சந்தன மாறி தான் பிறந்தாய். ஏ 6வது கலசத்தில கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ அழகு நாச்சி தான் பிறந்தாய். கலசத்தில ஆமா கலசத்தில தான் பிறந்தாய்.
கலசத்தில ஏ முத்தாரம்மா தான் பிறந்தாயே கலசத்தில ஏ எட்டாவது கலசத்தில கலசத்தில ஏ கலசத்தில கலசத்தில ஏ அட்டகாளி தான் பிறந்தாயே கலசத்தில கலசத்தில தான் பிறந்தாயே அம்மா வேலை நல்லோ வேலையம்மா வேலையம்மா ஏ வெள்ளையாடோ இரு சமயம் சமயமம்மா ஏ உனக்கு மத்தியால மதிய போல ஏ மதிய உச்சி வேலையில வேலையில அம்மா ஆடுவாளா பாடுவாளா ஏ பாடுவாளா பாடுவாளா ஏ ஆதாளி போடுவாளா பாடுவாளா பாடுவாளா போடுவாளா அம்மாவோட வாசல்ல யாரெல்லாம் விளையாட வர தெரியுமா யாரு ஐயா உனக்கு வேலை நல்லோ வேலை ஐயா வேலை ஐயா ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா சுடல ஐயா அவ கட்ட நல்ல வரிஞ்சி கட்டி வரைஞ்சு கட்டி ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா சுடல ஐயா அவர் கருங்கச்ச சுண்டலிட்டு சிங்கலிட்டு கடை ஆன பந்தம் ஒரு கையில் ஐயா ஒரே கையில ஏ அடுக்கு தடி மறு கையில ஏ உனக்கு மையான கலமதியில கலாமதியில ஏ கலாமதியில கலாமதியில உனக்கு மாண்டபினோ கரையதில ஏ இடுகாடு கலமதியில கலாமதியில ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா சுடல உனக்கு இறந்த பினோ வேகுதையா வேகுதையா ஏ உனக்கு மையான கலமதியில கலாமதியில ஏ கருத்த பாண்டி முண்ட சாமி சாமி உனக்கு மாண்டபினோ வேகுதையா அடே கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி வரைஞ்சு கட்டி ஏ வரிஞ்சி கட்டி வரைஞ்சு கட்டி ஏ கருங்கச்ச சிங்கலிட்டாரு ஆமா வரைஞ்சு கட்டி சிங்கலிட்டு ஐயனே உனக்கு இடது பூர மீசையது ஏ கருத்த பாண்டி சுடலைக்குதான் ஏ ஈட்டி போல துடிக்குதையா துடைக்குதையா ஏ உனக்கு வலது பிற மீசையது ஏ கருத்த பாண்டி முண்ட சாமிய முண்டசாமி உனக்கு வல்லையம் போல் துடிக்குதடா ஏ ஆடுவாராம் பாடுவாராம் பாடுவாரா ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா சுடலையா ஏ ஆதாளி போடுவாராம் பாடுவாரா பாடுவாரா ஏ போடுங்க அம்மா ஒரு குலவ ஒரே குலவ ஏ முக்கா முக்கா மூணு தரம் ஏ முதல் குலவ போடுங்கம்மா போடுங்கம்மா ஏ குலவை இட்ட மக்களுக்கு மக்களுக்கு அவர் கோடி நல்ல வரம் கொடுப்பார் வரம் கொடுப்பாய் ஏ மதல இல்ல மக்களுக்கு மக்களுக்கு ஏ கருத்த பாண்டி சுடலை ஐயா சுடலையா ஏ மதல வரம் கொடுப்பாரா குழந்தைக்கு
ஏ மாலை இல்லா மக்களுக்கு மக்களுக்கு ஏ மாலை வர்றோம் குடுக்க வாரார் கொடுப்பவரா ஏ அம்மா கட்ட பேச்சு நட்ட பேச்சு ஏ காட்டுவன பேச்சு அம்மா பேச்சி அம்மா ஏ மையான களமதியில ஏ நின்று கொண்டு பேச்சியத்தான் அழைக்க ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு ஏ காட்டுவன பேச்சு அம்மா பேச்சி அம்மா அவ அப்பு நல்ல சடையழகியே ஏ ஆங்கார சொர்வக்காரியே ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு ஏ காட்டுவன பேச்சு அம்மா பேச்சி அம்மா உனக்கு வேலை நல்லோ வேலை அம்மா உனக்கு விளையாடோ இரு சமயம் உனக்கு வேலை அது தவறுதம்மா ஏ இரு சமயம் ஆகுதம்மா ஏ கட்ட பேச்சு நட்ட பேச்சு ஏ வாக்கு சொன்னா தப்பாதே ஏ வரம் கொடுத்தா பொய்யாதே வரம் கொடுத்தா ஏ தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா ஏ கருத்த பாண்டி சொடல கருத்த பாண்டி சுடல உனக்கு துத்திய பூசல்லடமா ஏ சுடலாய்யா சுடல மாட மாவே சுடலாய்யா மகது தேப்பு சல்லட ஏ சுடலாய்யா ஏ மாத்தி வைக்கும் கால்களுக்கு ஏ சொடல ஐயா சுடலாய்யா ஏ பேச்சு மகனே சொடல பேச்சி மாவன சுடல உனக்கு பிச்சிய பூசல்லடமா சுடலாய்யா தூக்கி வைக்கு கால்கள் வரியா சுடலாய்யா சுடலாய் மக்கள் தேப்பு சல்லடமாயே சுடலாய்யா ஏ சுடுகாடு வேட்டைக்காரன் ஏ சுட்டபணம் திம்பார் ஏ இடுகாடு வேட்டைக்காரன் ஏ இறந்த பிணம் திம்பார் ஏ கருத்த பாண்டி சொடலையை ஏ சுடுகாடு போவாராம் ஏ சுட்ட பிணம் திம்பார் அவர் இடுகாடு போவார் ஏ கருத்த பாண்டி சொடலையை அவர் இறந்த பிணம் திம்பாராம் அவர் சுடுகாடு போய் இடத்த சுத்தி வடத்தவார் ஏ வடத்த சுத்தி இடமுவார் ஏ மூட்டத்தையும் பிரிப்பார் ஏ முண்டசாமி சொடலையை அவர் மூட்டத்தையும் பிரிப்பார் ஏ கொடல உருவார் ஏ மாலையாக போடுவார் ஏ முட்டெலும்ப எடுப்பார் ஏ கருத்த பாண்டி சொடலையை அவர் கரும்பு போல கடிப்பார் அடி முத்தாறு உச்மகாளி பிறந்த போது அக்கா தங்க 8 பேரும் அடி பிறந்து அம்சமாக இருக்கும் போது பார்த்தார் நாகக்கண்ணி நாகராஜா
நம்மளே கொடிய விசகு கொண்ட நாகம் ஆமா வாயால தேன் எடுத்து கொடுத்தோமேனால் ஆ, கொடிய விஷம் வந்து சேரும் என்று என்று வாளால தேன் எடுத்து இந்த அக்கா தங்க 8 பேரையும் ஊட்டி நல்லா வளர்த்து வாரார். எப்படி வளர்த்து வாரார் தெரியுமா? அவர் ஊட்டி நல்லா வளர்த்துவார், ஊட்டி நல்லா வளர்த்துவார். அடே உடம்பு எல்லாம் நெய்யூரு தேத்தி நல்லா வளர்த்துவார், தேத்தி நல்லா வளர்த்துவார். அடே தேசம் எல்லாம் நெய்யூருக நல்லா வளர்த்துவார் அவ தேகமல்ல நெய்யூரக. அப்படியே வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆமா ஆதி கைலாசத்துல சரி பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா பார்வதி கேக்கா, என்ன பகவானே என்னம்மா என்னை போல் அழகு உடையவர்கள் ஆ, இந்த உலகத்தில் யாராவது உண்டுமா இருக்காங்களா? என்று கேட்கா. ஆமா உண்டா? என்று கேட்டால் பார்வதியால். பகவான் பார்த்தார், ஆ, அடியே பார்வதியே, பார்வதி உன்னை போல் அழகுடையவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. காளியம்மா அழக போல கலி உலகத்தில் யாருமே இல்லை. பார்த்தால் பார்வதியால். பகவான் சொன்னதை நம்பல. ஏன்னா பகவான் தான் படைத்தார். நம்ம இப்போ உண்மையை சொன்ன நம்ம தலையை பிச்சான்னு பிச்சு விடுவா பார்வதி. ஏன்னா கெங்கேஸ்வரியை தலையில சுத்தி வச்சவர் பகவான். அது இதையும் சொன்ன வச்சான்னு வச்சிருப்பாரோ? ஆமா, இப்பவும் படியளக்க எத்தனை நேரத்துக்கு போறாரு. அது பார்த்த நம்மோடு நம்ம அழகு போல் 2 மடங்கு யாரையும் பார்த்தோன்னே மயங்கிறாரோ? பார்த்தால் பார்வதியால். அடுத்து இப்படி பேசி கொண்டிருக்கும் போது யார் வாரா கைலாசத்திற்கு? நாரதர் வாரார். நாராயணா என்று வாரார். ஆமா, நம்ம இங்க ஒண்ணு சொன்னா அங்க ஒண்ணு சொல்லிடுவோம். ஆமா, பெண்களுமே இப்ப யாரு உண்மையா இருக்காங்கன்னு சொல்றீங்க? இப்ப இங்க ஒண்ணு சண்டை நடந்துச்சுன்னா இப்ப அவங்கள பத்தி அங்க பெருமையா பேசணும்னா அங்க போய் ஆமா அவ பெருமையே இல்ல அப்படின்னு பேசுறவங்க சிலவங்க இருக்கத்தான் செய்தாங்க. மேல வீட்டுல சண்டை நடந்தா கீழ் வீட்டுல சந்தோஷம், கீழ் வீட்டுல சண்டை நடந்தா மேல வீட்டுல சந்தோஷம். இப்படிலாம் இருக்கதானே செய்தாங்க. ஆனா பார்த்தார் நாரதர், பார்வதியே உங்களை போய் சொல்றார் பகவான். இந்த பார்வதி முப்புடாதி இருக்காளே, முப்புடாதி அழக போல் இந்த உலகில் யாரும் இல்ல. காளியம்மா அழக போல் கலியுகத்தில் யாரும் இல்ல. உச்சி மகாளி அழக போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று பெருமையா சொல்றார். பார்த்தார் நாரதர். இவ்வளவுத்தையும் சொல்லிட்டார, இதுக்கு வழியும் சொல்லுங்கன்னு பார்வதி கேக்கா. பார்த்தார், என் வேலையே இது சொல்லுதாம்மா. உன் அண்ணனை போய் கூப்பிடு, உன் அண்ணனை கூப்பிட்டு நீனே வழியை நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நாரதர். ஆமா, நம்மளும் இப்படிதானே. ஒரு வீட்டுல சின்ன சண்டை நடந்தா போறோம், அது எப்படிடா பெருசாகலன்னு தானே பார்க்கும். சின்ன சண்டையாரும் தீர்த்து வைக்க பார்க்கணும். என்னைக்கு நானும் நம்ம சின்ன சண்டையை பரவிட பார்ப்போம். சின்ன சண்டையா சரி சண்டை போடாதீங்க, 4 ஆறுதல் வார்த்தை சொல்லுவோம். இப்ப அப்படி இல்ல, நம்ம போல் ஸ்டேஷன் வரைக்கும் போனா தானே சும்மா இருப்போம் நம்ம எல்லாம். ஆமா, இப்ப சின்ன சண்டை உடனே போனு. ஆனா பார்த்தார் நாரதர், வந்த வேலை முடிந்தது என்று கிளம்பிட்டார். ஆனா பார்த்தார் பார்வதியால், நம்மளை விட்டுட்டு போனான்னு போயிருவாரோ பகவான் என்று சொல்லி பார்வதியால் சந்தேகம் வந்துட்டு, நம்ம அண்ணனை அழைக்கணும், இந்த அக்கா தங்க 8 பேரை பார்க்கணும் என்று சொல்லி பார்வதியால் நம்ம இப்போ சும்மாலாம் அண்ணாலாம் வரமாட்டாங்க. இப்போ ஒரு அக்கா தங்கச்சி வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அக்கா கல்யாணம் முடிஞ்சு ஒரு அடுத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு சும்மா போன்னு போட்டு அண்ணா என்னை வந்து பார்த்துட்டு போனா யாரும் போவாங்களா? இப்போ என்னை அடிச்சுட்டாங்க, என் தலையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொன்னா அண்ணன் உடனே இங்கேருந்து ஓடுவாங்க.
ஆமா பைக்ல நடந்து நாடு ஓடுவார் தங்கச்சி பார்க்கணும்னு. ஆமா ஆமா அது மாதிரிதான் பார்வதியாலும். என்ன நம்ம சும்மாலாம் அண்ணா அண்ணா கத்துனா போது வரப்போது இல்ல. கிடையாது. நம்ம அழுதுனா தான் நம்ம அண்ணனுக்கு பிடிக்காது. ஆமா அதனால அழுதி புலம்புறா. எப்படி தெரியுமா? எப்படி ஏ அண்ணா அண்ணா கோபாலா, ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அடே பால்கடலில் பள்ளி செய்யும் ஏ பச்சை மாலே ரகுராம், இந்த பார்வதியால் அழைக்கும் சத்தம் ஏ பச்சை மாலே கேட்கலையோ, ஏ கூட பிறக்கலையோ, ஏ பச்சம்மா கோபாலகன் அண்ணா ஊட்டு பால் உண்ணலையோ, ஒன்னா பிறக்கலையோ, ஒன்னா பிறக்கலையோ, அடே கூட்டு பால் உண்ணலையோ, ஏ கலையோ என்ன உன்னா நம பறக்கலையோ நிலையோ என்று அழுது நல்ல புலம்பினாள் பார்வதி. ஆமா பார்த்தார் பார்வதியால். ஆ அண்ணன் வந்து கோபால கண்ணன் ஆ பால் கடல இருந்தவர் கைலாசத்துக்கு வந்து, சரி என்னம்மா பார்வதி நீ அழைத்த காரணம் என்ன? என்னவோ உன்னை ஆண்டி அடிச்சாரா ஆ பண்டாரம் அடிச்சாரா? அடிச்சாரா? அண்ணனிடம் சொல்லிடாமா. இல்ல அப்ப எதுக்குமா என்ன அழைச்ச? அண்ணா ஆ ஆ பகவான் நம்ப முடியாது. ஆமா ஆமா அவர் யாருக்கனே பெண் பைத்தியம் பிடிச்சவர். ஆ பகவான் வந்து ஆண்னாலே பெண்கள்னாலே ஆண்களை மயக்கக்கூடிய சொர்வம் தான். பார்த்தார் பார்வதியால். ஆ அண்ணா என்னைய விட்டுட்டு இன்னொருத்தர் கூட தொடர்புல இருக்காராம். ஆமா பார்த்தால் பார்வதியால். அண்ணனிடம் சொல்லுதால், என்ன பூலோகம் போய் எப்படியாவது இந்த அக்கா தங்க 8 வரை என் முன்னால கொண்டு வரணும். கொண்டு வந்துடணும். நீ என்னமா சொன்ன கல்லாம உடனே போய் தீட்டு வர்றதுக்கு நீ சொன்ன உடனே ஆ அவங்களே நாகக்கண்ணி நாகராஜா ஆமா கொடிய விஷம் கொண்டவர்கள். இவங்க பொல்லாத கோவக்காரங்க. அவங்க சீரி படம் எடுத்தா 100 நாள் ஓடும். சீமையே நடுங்குமாம்மா. ஆமா தலையை தூக்கி படம் எடுத்தா இந்த உலகமே நடுங்குமாம்மா. நடுங்கும். நீ அப்பேற்பட்டவங்கிட்ட போய் குழந்தைய தீட்டு வரணுங்கியாம்மா. ஆ நீ கல்லனாலும் தீட்டு வச்சு தீட்டு வந்துடுவேன். தூக்கிட்டு வந்துருவேன். ஏன் இந்த மலையனாலும் பிடிங்கிட்டு வர சொல்லி தீட்டு வந்துடுவேனே. ஆமா இந்த குழந்தைய போய் தீட்டு சொல்லுதிய. ஆமா எனக்கு தெரியாது. தங்கச்சி வாழணும்னா நீ இது செஞ்சுதானே ஆகணும். ஆகணும். பார்த்தார். என்ன கூட பிறந்ததுக்கு என்ன செஞ்சுதானே ஆகணும். ஆமா நான் கூட பிறந்ததுக்கு என்னமெல்லாம் செஞ்சேன். ஆ பார்த்தார் பார்வதி கண்ணன். ஆ நாகக்காளி பெரம்பு பறக்கும் படகும் நாகக்காளி பெரம்பு பகவான் இருக்கிறவங்க வாங்கி தர வேணும். ஆ அப்படி தந்தனா என்ன நான் இப்பவுமே பூலோகம் போறேன், குழந்தைகளை கூடையில் அள்ளுவேன் ஆளுதான். என்று சொன்னார் கண்ணன். சரி பார்த்தால் பார்வதியார். என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போற யாராவது சும்மா இருப்பாங்களா? அது எப்படி இருப்பாங்க? ஆடி தள்ளுபடி போட்டாச்சுன்னு ஒருத்தர் வரோம், ஆமா ஊருக்கே தெரிவிக்காண்டா. ஆ அந்த மாதிரி பார்த்தால் பார்வதியார். என்ன ஏன்ட்டு சொல்லிட்டலானே, கவலை விடு, இப்பவுமே போய் கூட்டு வரேன். ஆமா ஓடி யாரா பகவான்கிட்ட. சரி பகவானே பகவானே காரியம் ஆகணும், நைஸாக களை பிடிச்சாகணும்ல. ஆமா பகவானே இல்லையா உங்ககிட்ட பறக்கும் பறகும் நாகக்காளி பெரம்பு இருக்காம, ஆமா எனக்கு தெரியாம 3 பொருள் வச்சிருக்கலாமே. எனக்கே தெரியாம 3 பொருள் வச்சிருக்கீங்களா? எங்க அண்ணனுக்கு நாகக்காளி பெரம்பு சரி பறக்கும் பறகும் கொடுத்தீங்கன்னா இப்போ உடனே குழந்தைகளை அள்ளிட்டு வருவேன் என்று சொன்னார். ஆமா எங்க அண்ணன் சொன்னான். பார்த்தார் பகவான். இந்த உங்க அண்ணனுக்கு தெரியாம இந்த 3 பொருள் தானே மறைக்காம வச்சிருந்தேன். ஆமா உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது 3 பொருள் மறைஞ்சு வச்சிருந்தேன். இதுவும் உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துட்டானா என்று பகவான் கோபம் கொண்டு சாபத்தையும் கொடுத்தார். ஒரு வரத்தையும் கொடுக்கணும், ஒரு சாபத்தையும் கொடுக்கணும் என்று வரத்தையும் கொடுத்து சாபத்தையும் கொடுத்தார். என்ன சாபம் தெரியுமா? நீ குழந்தைகளை எடுத்து வரும்போது 3:45 நாளையில தலை குனிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி சாபம் கொடுத்தார். நம்ம அண்ணன் சொல்லக்கூடாது சாபம் கொடுத்தத என்று சொல்லி பார்வதியால் பொருளை மட்டும் வாங்கிட்டு கொடுத்துட்டா. பார்த்தார் பகவான் கண்ணன் வாங்கி கொண்டு பூலோகம் வாரார். எப்படி வரார் தெரியுமா?
நம்ம இப்படியே போனோம்னா நம்ம கண்ணன் தெரிந்து விடும். நம்ம வயசான சொர்பம் எடுத்து 10 நல்ல 5 சேர்ந்த பல கிழவனை போல் சொர்பம் எடுத்து வாரார். அப்படி வர போதுல அக்கா தங்க 8 பேரும் என்ன செய்யறா தெரியுமா? அங்க சிறு வீடு தானும் கேட்டி, அங்க சிறு வீடும் தானும் கேட்டி, அக்கா தங்க 8 பேர் அடே புத்த விட்டு வெளியே வந்து, அடே புத்த விட்டு வெளியே வந்து அவர் ஆடி நல்ல விளையாடினார். பெத்த விட்டு வெளியில் வந்து, பெத்த விட்டு வெளியில் வந்து அவர் ஆடி பாடி விளையாடுவார். அப்படி முத்தாறு முப்படாதி உச்சமாளி விளையாடி கொண்டிருக்கும் போது கண்ணபுரான் அங்க இருந்து வாரார். வயசான கிழவனை போல் கம்பு ஊனிகிண்டு வாரார். பார்த்தார் பார்வதியார். பார்த்தார் அக்கா தங்க 8 பேரும். அங்க இருந்து ஒரு வயசான கிழவன்ல வாரார். அம்மா இல்லாத நேரத்துக்கு நம்மளை தேடி வருவது யாரு என்று பார்த்தால் அக்கா தங்க 8 பேரும். யோ தாத்தா, உனக்கு ஊரு என்னையா? உனக்கு ஊரு என்ன? உன் தேசம் என்ன தாத்தா? உன் ஒத்த வழியா வந்தது என்ன? அடியே பேத்தி, எனக்கு ஊரு வடக்க வாடி. வடக்கட்டிய தாத்தா? வடக்க எட்டியா? வடக்க எட்டிய? வடக்க எட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லையா தாத்தா? பார்த்தா நான் அக்கா தங்க 8 பேரும். தாத்தா, உமக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா வடக்க வாடின்னு கூப்பிடுவே? வடக்கட்டின்னு கூப்பிடுவீங்க. பார்த்தார் பார்வதி. நான் அக்கா தங்க 8 பேரும். நாங்க அக்கா தங்க 8 பேரும். ஏ தாத்தா, வந்த விவரம் என்ன சொல்லலையே? நாங்க ஒத்த வழியா போயிட்டு இருக்கையில உன் அழகை பத்தியும் உன் பெருமையை பத்தி இந்த ஊர்ல அழகா பாடினாங்க, பேசினாங்களே. சரி, ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போவோமே அப்படின்னு வந்தேன். சரி, பார்த்தாச்சுலாம், கிளம்ப வேண்டியதானே? என்ன பேத்தி, வந்தவங்கள வான்னு கேட்க மாட்டேக்க, வாங்கன்னு கேட்கல, உட்காருங்கன்னு சொல்லலை. இந்த தாத்தா எவ்வளோ அலைச்சலா உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு காப்பி சாப்பிடுங்க, இல்லாட்டி ஒரு தண்ணி குடிங்க, எதையாவது சொன்னையா? வந்த உடனே கிளம்பிங்கல. பார்த்தா அக்கா தங்க 8 பேரும். ஏ தாத்தா, இங்க இப்ப அம்மாவும் அப்பாவும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கொத்தியே கொண்டு விடுவாங்க. ஆமா, நாங்க தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அவங்க போட்டாங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கவே முடியாது. பார்த்தார் அக்கா தங்க 8 பேரும். அடே பார்வதி, நனுக்கு கண்ணன் சொன்ன போது பார்த்தார் கண்ணபுரான். கைலாசத்தில் அக்கா தங்க உங்க அண்ணன் கோபால கண்ணனுக்கும் கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. அந்த திருக்கல்யாணத்துல 5 வகை சாப்பாடும் 21 வகை சாப்பாடும் உண்டுங்க. 21 வகை சாப்பாடு பார்த்துருக்கீங்களா? ஒரே தேனை மட்டும் தானே குடிச்சு விளையாடுறீங்க. அதனால நீங்க 21 வகை சாப்பாடு சாப்பிடணுமானா என் கூட வரணும். வந்தேன்னா உங்க அக்கா பார்வதியும் பகவானையும் காட்டுவேன் என்று சொன்னபோது அக்கா தங்க 8 பேரும் யோசித்தார்கள். நம்ம அம்மா இல்லாத வேலையில ஒரு கிழவன் வந்து கூப்பிடுதார, அதுவும் அக்கா கல்யாணத்துக்கு போவுங்கார. எத்தனை நாளைக்கு தான் அங்க இருக்க? இந்த புத்துக்குள்ள எத்தனை நாளைக்கு தான் நம்மள சுத்தி சுத்தி வர? காத்துக்கும் மழைக்கும் எத்தனை நாளைக்கு இருக்க அப்படின்னு சொல்லி அக்கா தங்க 8 பேரும் கிளம்பி வாரார்கள். எங்கே வரார்கள் தெரியுமா? பூலோகம் வாரார்கள். பூலோகம் விட்டு கைலாசம் வாரார்கள். கைலாசம் வரபோது பார்த்த கைலாசம் வந்து கொண்டிருக்கும் போது நாகக்கண்ணி நாகராஜாவும் அங்க
அங்க தேன் எடுத்து கொண்டிருந்தார்கள். தேன் எடுத்து கொண்டிருக்கும் போது திடீர்னு விக்கல் எடுத்தது. விக்கல் எடுக்கும் போது பார்த்தார் நாகக்கண்ணி. மன்னா, நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ? நாசி ஓட்டத்தில் தெரியுது என்று நாகக்கண்ணி சொன்னபோது ஓடோடி வரவர்கள் தேன் எடுக்காமல் புத்தகி வந்து பார்க்கும்போது அக்காதங்க 8 பேரையும் காங்கல. அந்த நாகக்கண்ணி நாகராஜாவும் கோபம் கொண்டு படம் எடுத்து அவர் சீறி படம் எடுத்தார். சீறி படம் எடுத்து நம்ம குழந்தை எங்க இருக்குன்னு தலையை தூக்கி பார்க்க அப்பந்தான் தெரியுது நம்ம கோபால கண்ணன் கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம குழந்தைய. பார்த்தார். அண்ணா கோபால கண்ணன், நீங்களே பிறவி செய்துட்டு குழந்தை வர நீங்க தானே கொடுத்தீங்க, இப்போ நீங்களே என் குழந்தையெல்லாம் பிடிங்கிட்டு வரீங்களே என்று சொன்னார். என் நாகக்கண்ணி, உனக்கு அவ்வளோதான், அந்த குழந்தைய பிறந்து வளர்க்குற வரைக்கும் தான் உன் ஆய்வு காலம், அதுக்கப்புறம் உன் ஆயுள் கிடையாது, இனிமே வேற இடத்துல வளரடியவங்க என்று சொல்லி இந்த குழந்தைய கைலாசம் கொண்டு வரார். கைலாசம் கொண்டு வந்து பார்வதியை அழைத்து வந்து பார்க்கார். பார்வதியால் பார்த்தபோது குழந்தை அழக பார்த்தோன்னு மெய் மறந்து நிக்கா. பார்த்தார் பகவான். அண்ணன் கூப்பிடுதான், பார்வதி பார்வதி பார்வதினு கூப்பிடுதார். அவ மெய் மறந்து நிக்கா. அண்ணா, இந்த குழந்தைய கொன்னானு கொன்னுருங்க, பூலகத்துல மட்டும் விட்டுறாதீங்க, பகவான கையில பிடிக்க முடியாத. கூட்டிட்டு போனாலும் பேருவாரோ என்று சொன்னால் பார்வதியால். நம்ம இவ்வளவு பிறவி செய்ததுக்கு அந்த அரக்கனை கொல்லதுக்கு பார்த்தார் கண்ணபிரான். சந்தனமா சோலையில பெண்கள் என்றாலே அவருக்கு பிடிக்காது. சந்தனமா முனிவர்கிட்ட இந்த அக்காதங்க 8 பேரையும் கொண்டு போய் கொடுத்தார். இந்த அக்காதங்க கொண்டு கொடுத்து, நான் சொல்லுத வரைக்கும் நீங்க தான் வளர்த்து வரணும், இந்த அக்காதங்க 8 பேரையும் அழகு குறைத்து நீங்க தான் வளர்த்து வரணும் என்று சொன்னார் கண்ணபிரான். பார்த்தார், நம்ம மறுத்து பேசணும்னு நமக்கு சாபத்தை கொடுத்தான்னு கொடுத்துருவார் என்று சொல்லி அந்த முனிவர் வாங்கி வளர்த்து வாரார். எப்படி வளர்த்து வரார் தெரியுமா? அவர் 5 நல்ல வயதுமாச்சு, 5 நல்ல வயதுமாச்சு, அவர் அறிவுக்களி படித்துவார், அவ 7 8 வயதுமாச்சு, 7 8 வயதுமாச்சு, அவ என் சொடையும் படித்துவார். நிறைந்திருக்கா புஷ்பவதியா தானுமானால். பார்த்தார், இனிமேல் நம்ம குழந்தை நம்மளோட இருக்க கூடாது என்று மறுபடியும் கண்ணனை அழைத்து, அப்படி இருக்கும்போது அது நாட்டிலையும் நல்ல நாள், அது நாவர்கள் போலும் அடே இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி பூக்கும் நாடு, மானிருந்து விளையாடும், மயிலிருந்து விரித்தாடு, தேனிருந்து தென் சொரையோ, தேனிருந்து தென் சொரையோ, தென்றல் காத்து வீசுநாடு, அப்பேற்பட்ட நாடதில ஒரு அரக்கன் ஒன்னு ஒருத்தர் ஆண்டு வாரான். அவன்தான் மகுடாசுரன் ஆண்டு வாரான். அவன் மகுடாசுரன் 1 மாசம் மது குடிப்பான், 1 கோட்டை மது குடித்து மது குடிப்பான். 1 மாசம் தூக்கம், 1 மாசம் 6 மாசம் தூக்கம், 6 மாசம் உறக்கம்,
ஆமா அந்த மகுடாசுரம் அப்படி வந்து இருக்கும்போது கேட்டு சொல்லு 6 மாசம் தூக்கம் 6 மாசம் முழிச்சிருப்பான் மகுடாசுரன். ஆனா 1 கோட்டை மது குடிப்பான், ஒரு 2 மதுவும் குடிப்பான், 1 கோட்டை அரிசி பொங்கி 1 கோட்டை மது குடிப்பான். எருமைகிடா மாட்டுத்துண்டு எடுத்து ஏப்பம் போடுவானா, சமைத்து எருமைகிட்ட கறி சமைத்து அவன் எடுத்து ஏப்பம் போடுவானா, கோழிக்கறி கறி சமைத்து அவன் எடுத்து ஏப்பம் போடுவானா. ஆனா தேவர்களையும் முனிவர்களையும் கைலாசத்து மக்கள் எல்லாம் வரவழைத்து ரம்பைய வரவழைத்து நாட்டி ஆட சொல்லுவான், ஊர்வசியை வரவழைத்து உல்லாசமா பாட சொல்லுவான், மேனகையை வரவழைச்சு மிருசங்கமும் பாடுவான். இப்படி கைலாசத்து பெண்கள் எல்லாம் அவனுக்கு அடிமையாக்கி இருந்து கொண்டிருக்கும் போது பார்த்தார் அக்காதங்க 8 பேரையும் இந்த அரக்கனை அழிச்சே ஆகணும், எப்படியாவது இங்க அக்காதங்க 8 பேரும் இங்க வர வச்சாகணும் என்று சொல்லி பகவான் முடிவு பண்ணார். என்ன செய்தாரு, எடி அம்மா பார்வதி அக்காதங்க 8 பேர்களே காளிமார்களே, நீ அந்த மகிடாசுரை அழிச்சனானா இருக்க இடமும் இருப்பு இடமும் உனக்கு வடக்கு வாச கோட்டலியில உனக்கு இருக்க இடமும் தாரேன் என்று சொன்னார். பார்த்தால் அக்காதங்க 8 பேரும் எப்படியாவது இந்த மகடாசுரனை அழிச்சே ஆகணும், இருப்பு இடத்தை வாங்கியே ஆகணும் என்று சொல்லி அக்காதங்க 8 பேரும் எங்க வரார் தெரியுமா, இந்த மகுடாசுரன் இருக்க இடத்துக்கு வரார். மகுடாசுரன் இருக்க இடத்துக்கு வந்து நம்ம இப்படியே போனோம்னா அவனே தூங்கிட்டு இருக்கான், நம்ம இப்ப எழுப்புனோம்னா நம்மளை அடிச்சான்னு அடிச்சு விடுவான், தூக்கத்துல கொன்னோம்னா கொடிய தோஷம் வரும், உறக்கத்துல கொன்னோம்னா 1000 பாவம் வரும் என்று சொல்லி அக்காதங்க 8 பேரும் அவர் காளிமார்கள் எழுப்புறார்கள். எப்படி எழுப்புறார்கள் தெரியுமா, யானை கொண்டு மிதிச்சு பார்க்காங்க, அப்பவும் எதிக்க மாட்டேக்கான். அப்போ குதிரையை வர வச்சு மீச்சு பார்க்காங்க, அப்பவும் எந்திரிச்சானா, அப்பவும் எந்திக்கல. எறும்பை பிடிச்சு விட்டு பார்க்காங்க, சரி அதாவது கடிச்சா எந்திப்பானான்னு, அப்பவும் அவன் எந்திக்கல. அப்போ நம்ம என்ன கொட்டை கொண்டு அடிச்சு எழுப்பி பார்ப்போமா, கொட்டை அடிச்சு எழுப்பி பார்த்தான்னு அப்பவும் எந்திக்கல. அப்பந்தான் நினைத்தாள் பார்வதி, அக்காதங்க 8 பேர்களும் காளிமார்கள் நினைத்தார் மனதில், பகவானே உங்களை நினைச்சுதானே அந்த அரக்கனை அழிக்க வந்தோம், எப்படியாவது எனக்கு இந்த அரக்கனை எழுப்பியே ஆகணும். வெள்ளாடு சொருவம் கொண்டு வாரார் கண்ணபிரான், வெள்ளாட்டு கொம்பை கொண்டு வெள்ளாட்டு குழம்ப கொண்டு கால் குழம்ப வச்சு மிதிக்கார்கள். உடுக்கேசி குத்தும் போது அவன் டபக்குன்னு எந்திரிச்சு பார்த்தான், பதறி முழிச்சு யாரடி நீ என்று யார் என்று கேட்டார். ஆனா சின்ன குழந்தை போல் காளியர்கள் இருக்கார்கள். பார்த்தார் அரக்கன், நீ ஏமா என்ன கொல்ல வந்தாலே, நீ ஒரு சான் பேய் மாதிரிமா இருக்க, நீ ஒரு சான் பேய் என்ன எப்படி கொன்றுவ அப்படின்னு சொல்லி அரக்கன் சொல்லுதான். மகடாசுரன் சொன்ன போது பார்த்தார் காளியர்கள் ஒரே சொருவமா அட்டகாளி 8 பேரும் ஒரே சொருவமா நின்று அரக்கனை அழித்தார்கள். 8ஓட 8 நாடா போர் நடக்கு. 1000 ஒரு சொட்டு ரத்தம் அடைத்தா 1000 அரக்கனா வந்து விழுதான். 2 சொட்டு ரத்தம் சிந்தினா 2000 அரக்கனா வந்து பிறக்கான், மகடாசுரனா வந்து பிறக்கான். பார்த்தார் காளியர்கள் இப்படியே போய் கொண்டிருந்தா இன்னும் போர் போய்கிட்டே தான் இருக்கும், நமக்கும் இருப்பிடம் கிடைக்காது என்று சொல்லி பார்த்தார் பகவான் காளியர்கள் தலையை வெட்டி இரத்தத்தை குடித்தார்கள். வேதாளத்தை வரவழைத்து மேல்நாடு மேலோகம் வரவழைத்து கீழ்நாடு கீழோகம் என்று சொல்லி வதம் முடித்து
அடுத்து வரவழைத்து வாரார்கள் கைலாசம். பார்த்தால் பகவான் முத்துவரம் ஆக்குவரம் அழிக்குவரம் முத்துவரம் வாங்கி கொண்டு எங்க வராரனா பகவான் மேல் முத்தள்ளி போட்டு முத்தையும் சோதித்து எங்க வாராரனா எங்க போவோம் என்று சொல்லி எங்க வாராரானார். அக்கா வெங்க 8 பேரும் ஆடுவாராம் பாடுவாளாம் ஆதாளி போடுவாளாம் எங்க போவோம் என்று குத்தாலம் தான் கடந்து தெங்காசி தான் கடந்து ஆலங்குளம் தான் கடந்து ஆலங்குளம் தான் கடந்து மாறாந்த தான் கடந்து மாறாந்த வழிதானே அக்காலங்க 8 பேரும் அக்காலங்க 8 பேரும் வாராளே முத்தாரம்மா முப்பூடாதியே உச்சி மகாளி அம்மா கருத்த பாண்டி சொடலை ஐயா சிவனை இந்த பெருமாளோ பேச்சு பிரம்ம ராஜுரையோ முண்டசாமி அழைத்து கொண்டு ஊருக்கு கிழக்கையல்லோ நிலையமது போனான் என்று அழைப்பு ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி போடுவாராம் ஊர்ல எல்லாம் மக்கள் எல்லாம் ஆடுவாராம் பாடுவாராம் காத்து நல்லா வளர்த்து வாரார் கருத்த பாண்டி சொடலை ஐயா ஆதாளி போட்டு வாரார் ஐயா உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா வேலை ஐயா உனக்கு விளையாடோ காட்டு வன குளவையில கட்டிகாரே பேச்சு அம்மா அவ குழந்தை இல்ல மக்களுக்கு குழந்தை வரும் கொடுக்க வாரா ஆடுவாளாம் பாடுவாளாம் அடி கருத்தப்பாண்டி சொடலை ஐயாவும் முண்டசாமியும் ஊருக்கு கிழக்கவே நிலையம் வாங்கி அமர்ந்து வாராரே கும்மி ஆளேலோடி ஆளேலங்கும்மி ஆளேலோ ஆகாலி போடுவாரா ஆடுவாரா பாடுவாரா ஆகாலி போடுவாரா ஆகாலி போடுவாரா குழந்தை எல்லாம் மக்களுக்கு குழந்தை எல்லாம் குழந்தை வரம் கொடுக்க வாரா வரம் கொடுக்க வாரா மதுரை எல்லாம் மக்களுக்கு மதுரை எல்லாம் மக்களுக்கு வரம் கொடுக்க வாரா வரம் கொடுக்க வாரா ஆடுவாரா பாடுவாரா பாடுவாரா ஆடாளி போடுவாரா ஆடாளி போடுவாரா கருத்த பாண்டி முண்டசாமி கருத்த பாண்டி முண்டசாமி ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா அண்ணனும் தம்பியுமா ஆடாளி போட்டு வாரா ஆடாளி போட்டு வாரா ஆடுவாரா பாடுவாரா பாடுவாரா முண்டமாக உருண்ட தெய்வம் முண்டமாக உருண்ட தெய்வம் முண்டசாமி உந்தன் பேரு முண்டசாமி உந்தன் பேரு சுடர் ஒளியில் பிறந்த நாளே சுடர் ஒளியில் பிறந்த நாளே கருத்த பாண்டி உந்தன் பேரு கருத்த பாண்டி உந்தன் பேரு ஆடுவாரா பாடுவாரா பாடுவாரா அண்ணனும் தம்பியுமா ஆடாளி போட்டு வாரா ஆடாளி போட்டு வாரா ஆடுவாரா பாடுவாரா ஆடாளி போட்டு வாரா ஆடாளி போட்டு வாரா பேச்சி பிரம்மா ராஜுரையா பேச்சி அம்மா வாராளே பேச்சி அம்மா வாராளே ஆடுவாளா பாடுவாளா பேச்சி அம்மா ஆடாளி போடுறாளே ஆடாளி போடுறாளே குழந்தை இல்ல மக்களுக்கு
மக்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வரம் கொடுக்க வரம் முதல்ல இல்ல மக்களுக்கு மாலை வரம் கொடுக்க வரம் கொடுக்க வரம் கருத்த பாண்டி சொல்லலை ஐயா நேரம் தட்டி வர நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வர சமயம் பார்த்து அடிப்பாரா ஆடுவாரா பாடுவாரா கூட்டத்தையும் பிடிப்பாரா முட்டெலும்பை எடுப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா காலெலும்பை எடுப்பாரா கருத்த பாண்டி சொல்லலை ஐயா கரும்பு போல கடிப்பாரா மணிக்கொடல உருகுவாரா மாலையாக போடுவாரா ஆடுவாரா பாடுவாரா ஆகாலி போடுறாரா ஆடுவாரா பாடுவாரா ஆகாலி போடுவாரா முட்டெலும்பை எடுப்பாரா முறுக்கு போல கடிப்பாரா குடலையத்தான் உருவுவாரா மாலையாக போடுவாரா எடுத்து சுத்தி வளர்த்தவாரா சுத்தி எடுத்துவாரா காலம் முண்டி போட்டு ஆடுவாரா பாடுவாரா ஆகாலி போடுவாரா ஆடுவாரா பாடுவாரா ஆகாலி போட்டுவாரா அப்பு நல்ல சடையழகி ஹரிராமன் தங்கையம்மா கோல நல்ல விழியழகி கோபாலன் தங்கையம்மா பாடுவாளா எண்டாய பேச்சியம்மா உனக்கு வேலை நல்ல வேலையம்மா விளையாடும் இரு சமயம் வேலை நேரம் அது தவறுதம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போட்டுவாரா போடுங்கம்மா ஒரு குலவை முக்கா மூணு தரம் முதல் குலவை போடுங்கம்மா குலவையிட்ட மக்களுக்கு கருத்த பாண்டி சொல்லலை ஐயா கோடி நல்லா வரம் கொடுப்பார் முதலையிட்ட மக்களுக்கு நல்ல வரம் கொடுக்க வரா பிள்ளை இல்ல மக்களுக்கு கருத்த பாண்டி சொல்லலை ஐயா முதல்ல வரம் கொடுக்க வரா மாலை இல்ல மக்களுக்கு மாலை வரம் கொடுக்க வரா ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஆடுவாரா பாடிவாரா ஆதாளி போட்டுவாரா கருத்த பாண்டி சொல்லலை ஐயா உனக்கு நேரம் அது தவறுதையா சமயம் அது தவறுதையா ஆடி வரார் பாடி வரார் ஆதாளி போட்டுவாரா ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி போட்டுவாரா அடையாளே லங்குமே ஆளேலோ அடையாளே லங்குமே ஆளேலோ மாலே லங்குமி ஆலேலோ அடையாளே லங்குமே ஆளேலோ மாலே லங்குமே ஆளேலோ லங்குமி ஆலேலோ மாலே லங்குமி ஆலேலோ ஆன வரத பாருங்கம்மா நான் செஞ்சு வரத பாருங்கம்மா செஞ்சு வரத பாருங்கம்மா செஞ்சு வரத பாருங்கம்மா செஞ்சு வரத பாருங்கம்மா ஆன மேல வர முப்போடாதிக்கு ஆனந்த கும்மி அடிகளம்மா ஆலே லங்குமி ஆலேலோ மாலே லங்குமி ஆலேலோ லங்குமி ஆலேலோ மாலே லங்குமி ஆலேலோ வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்கள் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்கள் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட தட்டி மறுக்கிற பேச்சு அம்மாளுக்கு தங்கச்சாரோடி கொத்தோட ஆலே லங்குமி ஆலேலோ மாலே லங்குமி ஆலேலோ ஆலே லங்குமி ஆலேலோ மாலே லங்குமி ஆலேலோ
குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரை தடம் போல முப்போடாதிக்கு கொலுசு மீனல பாருங்கம்மா அலேலங்குமி அலேலம்மா அலேலங்குமி அலேலோ அலேலங்குமி அலேலம்மா அலேலங்குமி அலேலோ அடே வெள்ளி மலையில வெட்டையாடி அம்மா வெங்கல பானையில் பொங்கலிட்டே வெங்கல பானையில் பொங்கலிட்டே அடே வெங்கல பானையில் பொங்கலிட்டே வெங்கல பானையில் பொங்கலிட்டே வேர்த்து வரலாம் பேச்சு அம்மாளை வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்க மாடே அலேலங்குமி அலேலம்மா ஏலேலங்குமி ஏலேலோ அலேலங்குமி அலேலம்மா ஏலேலங்குமி ஏலேலோ ஆலேலம் கண்ணியர் எல்லாரும் வாருங்கம்மா அந்த காலையில கச்சத்தை கட்டுங்கம்மா காலில கச்சத்தை கட்டுங்கம்மா காலையில கச்சத்தை கட்டுங்கம்மா காலில கச்சத்தை கட்டுங்கம்மா அடே கண்ணி பெண்ண வந்த முப்போடாதிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாமா அலேலங்குமி அலேலம்மா அலேலங்குமி அலேலோ அலேலங்குமி அலேலம்மா ஏலேலங்குமி ஏலேலோ தந்தன தானினம் தன்னானே போடு தந்தன தானினம் தன்னானே தந்தன தானினோ தன்னானே போடு தந்தன தானினோ தன்னானே ஒன்னாம்படி எடுத்து வர வரமா முத்து